நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்கும் விதமா வீடு கட்ட ஆன்லைன் மூலமா விண்ணப்பித்து உடனடி அனுமதி பெறும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. சொந்தமா வீடு கட்டது அப்படின்றது ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு பெரும் கனவாய் இருக்கு. அப்படி வீடு கட்டும்போது அதற்கான கட்டட அனுமதி பெற அரசு அலுவலகங்களுக்கு அலைஞ்சு திரிய வேண்டியதுன்றதே பெரும் பாடாய் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சின்ன அளவுல வீடு கட்டுறவங்களுக்கு உடனடியா ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் பண்ணி அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல கட்டிடம் மற்றும் மனை பிரிவுகளுக்கான அனுமதியை பரப்பளவு, கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில தகுந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகர ஊரமைப்பு இயக்ககம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை வழங்கிட்டு வராங்க. ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கட்டிட அனுமதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் உள்ளாட்சி அமைப்புகளையும் ஆன்லைன் அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனையொட்டி பல்வேறு சலுகைகளையும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. தளப்பரப்பு குறியீட்டிலையும் பணி முடிப்பு சான்றிதழ் வாங்குறதுலையும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் பட்ஜெட்ல 2500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு கட்டிட அனுமதி தேவையில்லை. பணி முடிவு சான்று பெற்று அதுக்கப்புறமா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது பணி முடிவு சான்று பெறவும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்ல வராங்க. பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழகத்தில் முதன்முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின்படி www.onlineppa.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்துக்கும் விண்ணப்பதாரர்கள் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கட்டிட பணிகள் முடிஞ்சதும் முடிவு சான்று பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுது. பரிசீலனை கட்டணம், கட்டமைப்பு, வசதி கட்டணங்கள்ல இருந்து 100% விலக்களிக்கப்படுவதாகவும் இவங்க சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2500 சதுர அடி வரையிலான மனையில் 3500 சதுர அடியில் கட்டப்படும் வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். ஒற்றை சாளர போர்ட்டல் படி முதல்ல தளவமைப்பு விண்ணப்பம், கட்டிட திட்ட விண்ணப்பம், மறு வகைப்படுத்துதல், ஆய்வு செய்தல், கடைசி மாடி ஆய்வு, நிறைவு சான்றிதழ், பதிவு செய்யப்பட்ட வல்லுநர்கள், டெவலப்பர்கள் விவரங்கள், நில பயன்பாட்டு தகவல், மாஸ்டர் பிளான், இவ்வளவு தகவல்களையும் கடந்து இவை பரிசீலிக்கப்பட்டு நடைமுறைக்கு சாத்தியமாக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் இவங்க சொல்றாங்க. வல்லவன்